திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா மீஞ்சூர் பக்கத்துல இருக்கு காட்டூர் கிராமம். கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிற இந்த கிராமத்துல காட்டூர் ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. 322 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த ஏரி தான் இந்த மக்களோட வாழ்வாதாரமாக, நீராதாரமாக, பொருளாதார மேம்பாட்டுக்காக உதவி செய்யற ஒரு வகையில இந்த ஏரி இருக்கு. இந்த சமயத்துல இந்த ஏரி மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறதாகவும், இந்த ஏரியில சட்டவிரோதமா மணல் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடைபெற்று இருக்கிறதாகவும், இதற்காக அந்த ஏரியில உள்ள தண்ணீர் எல்லாம் சில மர்ம நபர்களால மதகுகள் உடைக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதாகவும் நமக்கு தகவலை இந்த மக்கள் தெரிவிச்சாங்க. அதன் அடிப்படையில இந்த காட்டூர் கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த மக்களோட பிரச்சனைகள் என்ன, எதுக்காக இந்த மக்கள் ஒன்று திரண்டு இப்போ போராட்டத்துக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாக இந்த மக்களை சந்திச்சு பேசுவோம், தெரிஞ்சுப்போம் வாங்க. தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான மிகப்பெரிய ஏரிகள் இது ஒரு ஏரி கோர விட போகுதுன்னு சொல்லிட்டு ஏரி கோர விட்டாங்க முழுசா விவசாயமா அழிஞ்சிடும். ஒன்றும் ஏரியில் மண் ஏற்றுட்டாங்களாம், எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி கிடைக்காது. ஒன்றும் நிறைய கால்நடைகள் அழிஞ்சு போகும். படிவங்களை அப்புறப்படுத்தி யாரோ ஒரு கார்பரேட்டுக்கு விற்கிறாங்க. கேட்குற கேள்வினா யார் இந்த ஏரியில மண் எடுக்க போறாங்க? அதானி போர்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. எண்ணூர்ல இருந்து பழவர்காட்டு வரைக்கும் ஒரு 6000 ஏக்கர். சாலை என்பது மக்களுக்கான சாலை இல்லை, அங்க உருவாக்கப்பட்ட ஃபேக்டரிகளுக்கான சாலை. இது ஒரு முதலாளிகளுக்கான நாடு. இது நாங்கள் போராடுவோம். காட்டு கிராமத்தில் இருக்கிற ஒரு 350 ஏக்கர் இருக்கிற ஏரி தான் எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. அதில் இருக்கிற தண்ணியில் நாங்கள் ஒரு பாகம் மட்டுமே பயிர் செஞ்சுன்னு வரோம். இதுக்கடையில் எங்கள் கிராமம் ஃபுல்லாக ஒரு பரவலாக ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். ஏரி கோர விட போகுதுன்னு சொல்லிட்டு ஏரி கோர விட்டால் முழுசாக விவசாயமாக அழிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி குடிமராமத்து பணிக்காக தமிழக அரசு ஒரு 63 கோடி செலவில் காட்டூர் ஏரியை உயர்த்தி சரியான அளவில் இப்போ இயற்கையோடு ஒத்து போகிற மாதிரி எங்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதனால் தண்ணி கரெக்டாக நிற்கக்கூடிய வசதி இருக்குது. இப்போ கவர்மெண்ட் இந்த கோர விடுறதை அலாட் பண்ணாங்கனாக்கா மண் எடுத்தாலும் தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. தண்ணீரானது பூமிக்குள்ளேயே போயிடும். எங்களால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும். அது இல்லாமல் பருவகாலம் மாற மாற இந்த ஏரியில் இருக்கிற தண்ணி எங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற சிறு சிறு குளங்களுக்கு காவாய் மூலமாக கொண்டு போய்ட்டு தேக்க வச்சு கால்நடைகளுக்கும் பயன்படுத்தின்னு வரும். கோரை விட்டுட்டா முழுசாகவே சொல்ல போனாக்கா இந்த காட்டூர் ஏரி நம்பி ஒரு 10 கிராமம் வாழ்ந்து வருது. 10க்கும் மேற்பட்ட கிராமம் ஏரி நம்பி இருக்குது. கோரை விட்டு அந்த எல்லா கிராமமும் அழிஞ்சிரும். இல்லை, இப்போ ஏரியை நம்பி இப்போ எத்தனை மக்கள் நீங்கள் அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஏரியை நம்பி காட்டூரில் பார்த்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட மக்கள் விவசாயத்தை பயன்படுத்தின்னு வரும். அது இல்லாமல் சுற்றி இருக்கிற கிராமம் அத்தமனஞ்சேரி, சோமஞ்சேரி, ரெட்டிப்பாளையம், தத்தமஞ்சி, கடப்பாக்கம் சுற்றி இருக்கிற கிராமம் இதில் பயன்படுத்தின்னு வராங்க. அங்கே இருக்கிற கால்நடைகள்லாம் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுது. இப்போ அந்த ஏரியை இப்போ உங்களுக்கு குவாரிக்கு விட்டால் என்னென்ன பிரச்சனைலாம் நீங்கள் சந்திப்பீங்க? ஏரியை குறை விட்டால் எல்லா பிரச்சனையும் சந்திக்கணும். காற்று மாசுபடுதல் மற்றும் எல்லாமே பழைய கட்டிடங்கள். ஏற்றினு போகிற லாரி சாதாரணமாக கொண்டு போகாது, ஓவர்லோடு தான் போகும். எல்லா பில்டிங்கும் இடிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண் எடுத்துட்டாக்கா திரும்ப அந்த இடத்துல மண்ணு போட்டு பழைய நிலைமைக்கு அந்த ஏரியை பதப்படுத்த முடியாது. அது ஒரு மண் இருக்குடானாக்கா அது காலங்காலமாக அங்கே இருக்கிறதுனால அது பக்குவப்பட்டிருக்கும். அந்த மண் நீ எடுத்துட்டு திரும்ப ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் திரும்ப நீ அங்கே மண்ணு ஃபில் பண்ணாக்க அந்த மண் அங்கே நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. அதனால முற்றிலும் பாதிப்பு ஏற்படும். வெப்ப அலை வீசுற இந்த கோடை காலத்திலையும் அந்த காட்டூர் ஏரியில தண்ணீர் நிரம்பி தான் இருக்கும், வறண்டு போகாதுன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் தெரிவிக்கிறாங்க. கடந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க காட்டூர் ஏரியில உள்ள வாட்டர் லெவல் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அந்த 1.5 மாசத்துல இந்த லெவல் கீழே கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, திட்டமிட்டு இந்த மணல் குவாரி அமைக்கிறதுக்காகவே இங்கே இருக்கிற வாட்டர் லெவலை ட்ரைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஷட்டர் அந்த பாயிண்ட், அதாவது மதகுன்னு சொல்லப்படுற இந்த இடத்த வேணும்னே மர்ம நகர்கள் உடைச்சிருக்காங்க. 1.5 மாசமா அந்த தண்ணி வீணாக வெளியே இருக்கு. இங்கேருந்து இந்த காட்டூர் கிராமத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கடல் இருக்கு. அந்த கடலில் வீணாக இந்த தண்ணி கலந்துருக்கு. இது வேணும்னே திட்டமிட்டு இந்த மர்ம நபர்கள் செஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமா நாங்கள் பிடபிள்யூல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்ட்டு அந்த மக்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட என்ன நடந்ததுங்கிறத விரிவாக நம்ம கேட்டுக்கலாம். சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி இந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? யார் இந்த ஷட்டர் பாயிண்ட் உடைச்சது? நீங்க அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு யார்கிட்ட எல்லாம் போய் பேசுனீங்க? சுமார் ஒரு 2 மாசமா நாங்க பிடபிள்யூ ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மது அடிக்கடிக்கு நைட்டு இரவு நேரத்தில் ஷட்டரை உடைச்சி தண்ணி வெளியே எடுத்து விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். பிடபிள்யூ ஆஃபீஸில் இது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் மறுபடியும் 2வது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போதும் நாங்கள் மூடிட்டு வந்துட்டோம். ஷட்டர் பாயிண்ட் முதல்ல எப்படி இருக்கும்? எந்த மாதிரி? ஷட்டர் பாயிண்ட் உருளையா இருக்கும்.
அந்த இது நம்ம திருப்பணும்னா கீழே இறங்கி அதை ஹோல்ஸை அந்த இது அடிச்சிடும், தண்ணி வெளியே இருக்கும். சுமார் இது வரைக்கும் தண்ணி இருந்தது. இதோ வருங்க அந்த பாயிண்ட், அந்த இதுவெல்லாம் தெரியும் பாருங்க, அந்த சத்தையெல்லாம் இருக்கு பாருங்க, இது வரைக்கும் தண்ணி இருந்தது. ஆனா இந்த நேரத்துல அந்த ஷட்டரை வந்து உடைச்ச மட்டும் இல்லாம அதை எடுத்துட்டே போயிட்டாங்க. எடுத்துட்டே போயிட்டாங்க. இங்க மொத்தம் 6 மதுகு இருக்கு. இங்க 3, இங்க 1, அங்க 1, அது ஆப்போசிட்ல 1, பின்னாடி ஒரு 3 மது இருக்கு. இப்போ அந்த 2 மதுவும் நல்லா இருக்கு. 3-4 மதுவும், இந்த 2 மதுவும் அந்த சட்டர் உடைச்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் கரெக்டா இந்த பாயிண்ட பார்த்து எதுக்கு எடுத்தது காரணம்? இந்த பக்கம் இது வந்து பள்ளமான இது வந்து பள்ளமடா காவான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப கீழே, இந்த காவா வந்து சுமார் இந்த ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. எங்க போய் அது கலக்குது இந்த கால்வாய்? இந்த கால்வாய் வந்து நீர்ப்பாசனத்துக்காக கயனிக்காக எடுத்துட்டு போவாங்க. தண்ணி அறுவடை முடிஞ்சிச்சுன்னா அதை அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு மீதி இருக்கிற தண்ணி வந்து இங்க இருக்கிற குளம் குட்டைங்களுக்கு நிரப்புவாங்க. வெயில் கோடை காலத்துல வந்து கால்நடைகள் குடிக்கிறதுக்காக சேமிச்சு வைப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த மதுவை திறந்து விட்டு தேவையில்லாம இந்த தண்ணியை காவா வழியா கொண்டுன்னு போயிட்டு நம்ம பக்கிங் காவாலில் விட்டுறாங்க. தொடர்ந்து ஒரு 3 மாசமா இதுதான் நடந்துன்னு இருக்குது. நாங்களும் வந்து அடைக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்றோம். எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீர்வளத்துறை பிடபிள்யூடி கீழே தான் இருக்கும். அது பொதுப்பணித்துறையோ வாட்டர் மேனேஜ்மெண்ட்லையும். ஆனால் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் கம்ப்ளைண்ட் புகார் பண்ணி லாஸ்ட்டாக போன வீக் வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்குவோம், தண்ணி வந்து வீணாக திறந்து விடுறாங்க, நீங்கள் எதுவுமே இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம். நான் தான் என்னுடைய பேரில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பிடபிள்யூ போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், விஓ கிட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சும்மா போதும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சிருக்காங்க. பாருங்க, வெறும் சாக்கு போட்டு அடைச்சிட்டாரு, எதுவும் இது பண்ணல. காட்டூர் ஏரியிலிருந்து மர்ம நபர்களால் சட்டவிரோதமா திறந்து விடப்பட்ட அந்த ஏரி தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தாண்டி வந்து இவ்வளவு தூரம் வந்து பாஞ்சிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு உப்பளத்துல இருக்கோம். இந்த உப்பளத்துல வீணா பாஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கு 1 கிலோமீட்டர்ல. அந்த பக்கிங்ஹாம் கால்வாயில வந்து அதை கலந்தது பிறகு அங்கிருந்து 1 கிலோமீட்டர் கடல்ல போய் வீணா கடந்த 1.5 மாசமா வந்து இந்த தண்ணீர் வீணா கலந்துட்டு இருந்திருக்கு. நல்ல தண்ணின்றது அது மட்டும்தான், ஏரி தான். இங்கே கொஞ்சம் ஆழமான பள்ளம் எடுத்தாங்கன்னா இங்கே வந்து பக்கத்தில் உப்பு இருக்கிறதுனால உப்பு தண்ணி ஃபுல்லாக வந்துடும். எங்கள் வீட்டாண்டே போர் எதனா போட்டோம்னாலும் ஃபுல்லாக உப்பு தண்ணி தான். குடிக்க தண்ணி இல்லாத போயிட்டு எங்கன்னா இருக்கப்பட்டவங்க போயிட்டு வாங்குறாங்க கேன் தண்ணின்னு. நாங்கள் இல்லாதவங்க என்ன பண்ணோம், அது உப்பு தண்ணி குடிச்சு தான் இருக்கணும். இந்த ஏரி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வந்து உப்பு தண்ணி தான், இப்போது நல்ல தண்ணி கிடையாது. குடித்தாலும் சவுராக தான் இருக்கும். இப்போ இன்னும் ஏரியில் மண் ஏற்றுட்டாங்கன்னா எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி கிடைக்காது. ஒன்றும் உப்பாக தான் ஆகிடும். இந்த ஏரி இல்லைன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். இந்த ஏரியாவில் தான் நாங்கள் வாழறோம். தண்ணி எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டது, மாடு ஆடு மனுஷன் குழந்தை குட்டி எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான் எங்களுக்கு யூஸ் ஆகுது. அந்த தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும். இது யாருக்காக இந்த தூரி வாடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்காக எங்களுக்கு 2000 தலகத்துக்கு மேலே இருக்கிறவங்கள நஷ்டப்படுத்துகிறாங்க. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. யாரும் முயற்சியும் எடுக்கலை. அதுக்கேற்ற ஒரு ரீசன் என்னன்றது எங்களுக்கு தெரியல. கடைசி வெளியே அதுக்காக நாங்கள் நின்றுதாகணும். ஏன்னா அந்த தண்ணி தான் எங்களுக்காக, வேற எந்த தண்ணி எங்களுக்கு இல்லை. இந்த காட்டூர் ஏரியை நம்பி உங்களோட விவசாயம் எப்படி இருக்கு அப்படிங்க? இந்த காட்டூர் ஏரியை நம்பி தான் நாங்கள் நீர் வரத்துக்கான முக்கிய அடிப்படையே இந்த காட்டூர் ஏரி தான். இது என்னன்னா மழை வந்து ஒரே போகம் தான். நாங்கள் செய்கிறது வந்து ஆடி மாதத்தில் தொடங்கி தை மாதத்தில் முடிகிற ஒரே போகம் நெற்பயிர் தான் செய்கிறோம். பருவமழை போயிடுச்சுன்னா எங்களுக்கு பெருசாக கை கொடுக்குறது இந்த காட்டூர் ஏரி தான். இந்த காட்டூர் ஏரி நம்பி காட்டூர் காலனியில் இருக்கிற அந்த கடைசி வரைக்கும் தண்ணி இதை நம்பி தான் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இதை குவாரி எடுக்கிறன்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இந்த வெயில் காலங்களில் வந்து எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன குளங்கள் இந்த ஏரிகளிலேருந்து தான் அந்த நீர் வரத்து போயிட்டு அந்த குளங்கள் மூலிமா கால்நடைகளுக்கு குடிநீர் இது மூலிமா தான் போகும். இதை ட்ராப் பண்ணிட்டா நிறைய கால்நடைகள் அழிஞ்சு போகும். பக்கத்துலேயே 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பழவேற்காடு இருக்குது. அங்கே தான் படைகள் சரணாலயமே இருக்குது. அந்த சரணாலயத்தில் வந்து இடங்கள் அதிகமாக இல்லாதனால இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா மண்ணுகளும் இருக்குது, நீரும் இருக்குது. நீரும் நிலமும் இருக்கிறதுனால இந்த கோடை புலிகளில் வந்து இந்த கோடை காலத்தில் அதிகப்படியான பறவைகள், நீங்களே பாருங்கள், அதிகப்படியான பறவைகள் வந்து இங்கே முட்டையிட்டு இனப்பெருக்கம் செஞ்சு தன்னோட குஞ்சுகளை அழைச்சி போகுது. அதுக்கு தேவையான உணவுகள் வந்து இங்கே நேச்சுரலாக கிடைக்குது. எந்நேரமும், அதாவது 365 நாளும் வந்து இங்கே வந்து நத்தைகள் கிடைக்கும். இந்த இலை இருக்குல்ல, தாமரை இலை, இது வந்து என்ன ஆகுதுன்னா நீரை வந்து ஆவியாகாமல் கட்டுப்படுத்துறதுக்கு நேச்சுரலாக உருவாக்கப்பட்டது. அதனால் வந்து இதுலேயும் வந்து நத்தை குஞ்சுகள் மீனுகளை வந்து இனப்பெருக்கம் அதிகமாக செய்யுது. இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து புல்வெளிகள் வளராது. இந்த ஏரியில் மட்டும்தான் இந்த நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா,
எந்நேரமும் பசுமையாக காணப்படுது. இதில் கால்நடைகள் வந்து எந்நேரமும் வந்து புல்லை சாப்பிட்டு தானாகவே நீரை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடும். இதை வந்து ஒரு நேச்சுரலிட்டின்னு சொல்லலாம். இந்த ஏரியை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏரி வந்து பள்ளமாக தான் இருக்கும். இந்த ஏரி வந்து பொறுத்தவரையிலையும் எல்லா ஊரும் பள்ளமாக இருக்கும். இந்த ஏரி வந்து மேடாக இருக்கும் ஓரளவுக்கு. அப்போது எந்த ஊருக்கு தேவைனாலும் கால்வாய் வழியாக நீர் வந்து அவங்களுக்கு வரத்து வந்து கொண்டு போய் சேர்ந்துடலாம். இந்த ஏரியை பள்ளமாக்கிட்டாக்கா எந்த ஊருக்கும் நீர் போகாது. நீர் வந்து ஏன்டா மாசுபடுதுன்னு ஒன்று கேட்கலாம். இந்த படிவங்களை வந்து அப்புறப்படுத்தி யாரோ ஒரு கார்பரேட்டுக்கு விற்கிறாங்க. ஆனால் இந்த நீரை வந்து பாதுகாக்கணும்னா இந்த நிலத்தில் இருக்கிற மண் அப்படியே இருக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மணல் வந்து நீரை வந்து தக்க வச்சு நம்மளுக்கு தேவையான போது வந்து அது எடுத்துக்கிறதுக்கு வழி பண்ணும். ஒரு சில தருணங்களில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஊர்லெலாம் வந்து கோரை விட்டாங்க. போன ஆண்டு சென்ற ஆண்டுக்கு முன்னாடி அவங்க ஊர்லெலாம் இப்போ வந்து தண்ணிக்கு தட்டுப்பாடு நிறைய இருக்குது. என்னென்னா இந்த ஏரியை நம்பி இருந்தவங்க தன்னுடைய ஏரியிலும் தண்ணி இருக்குன்னு நினச்சாங்க. அந்த ஏரியில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி குவாரி விட்ட அந்த மணல் குவாரிக்கு விட்ட குளங்கள் ஏரிகள்லாம் இப்போ என்ன அந்த நிலைமை என்ன எப்படி நீர் வரது போது ஆனால் நிலம் உறிஞ்சிடுது. தண்ணியை வந்து தேக்க வைக்கல. ஏரின்றது எதுக்காக உருவாக்குறாங்கன்னா தண்ணியை வந்து சேமித்து கோடை காலத்தில் வந்து எல்லா உயிரினங்களும் பயன்படுறது தான் சேமித்து வைக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோடை காலத்துக்கு முன்னாடியே வந்து வறண்ட நிலமாக தான் இருக்குது ஏரியே. எந்த ஏரி அப்படி தத்தமிச்சி கடப்பாக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாளடைவில் வந்து தேர்வாய் கண்டின்னு ஒரு இடத்துல வந்து கோரை விட்டாங்க. மிகப்பெரிய அளவில் விட்டாங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நீர் வரத்தே இல்லை. இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மணல் குவாரி விட்டதுக்கு அப்புறம் வந்து தண்ணி எங்கேயுமே தேங்கலை. ஏன்டான்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துடுறாங்க. அதாவது நீரை வந்து சேமிக்கிற தன்மை எதுக்கிட்டா இருக்குன்னா மணலுக்கு தான் இருக்குது தக்க வைக்கிறதுக்கு. அந்த மணலை நீ தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பிறகு அது ஆவியாக தான் போகுது. அது இதனால் மக்கள் வந்து பெரும் பாதிப்பை ஏற்படக்கூடிய வகையில் வருங்காலம் வந்து எங்களுக்கு வந்து ஆபத்தை அமையும். அதை கண்டித்து தான் இப்போ நாங்கள் வந்து இந்த ஏரியை வந்து தூர் வரக்கூடாதுன்னு பொதுமக்கள் சார்பில் நாங்கள் முறையிடுறோம். ஏரிகளை தூர் வாடுற மூலயமா அதில் இருக்கிற மணல்களை வந்து ஆழப்படுத்துறது மூலயமா நிறைய வந்து மழை நீரையும் ஏரி நீரையும் சேமிக்க முடியும். அதனால விவசாயிகளுக்கும் மக்களுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த விஷயத்தையே பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் அதை எதுக்குறீங்க? அதாவது இப்போ இருக்கிற நீர்பிடிப்பே வந்து போதுமானதாக இருக்குது. போதுமானதாக இருக்கிற பட்சத்தில் கூடுதலாக வந்து நீர்பிடிப்பு தேவையில்லை. அதாவது 0.004 டிஎம்சி வந்து ஆல்ரெடி ஸ்டோரேஜ் இருக்குது நம்ம இதில். இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறதுனால நிலத்தடி நீர் பெருகும், அதனால் எங்களுக்கு குடிநீர் கிடைக்கும் அப்படின்றத அதை வச்சு தான் அவங்க உள்ளே வராங்க. ஆனால் இதனுடைய நோக்கம் வந்து முழுக்க இங்கே இருக்கிற மணல்களை அல்றதாக தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து தண்ணீரை சேகரிக்கிறதுக்காக அவங்க தூர்வாரில் மண்குவாரி அமைக்கல, அந்த மண்ணுக்காக தான் அமைக்கிறாங்க அப்படின்றீங்க. அப்படின்னா அந்த மண்ணோட தேவை என்ன இருக்குது அந்த அரசாங்கத்துக்கு? இந்த மணலுடைய தேவை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதானி போர்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. எண்ணூர்லேருந்து பழவர்காட்டு வரைக்கும் ஒரு 6000 ஏக்கர், 2000 ஏக்கர் கடல் ஆக்கிரமிச்சும் 4000 ஏக்கர் நிலத்திலையும் ஆக்கிரமிக்காங்க. அந்த திட்டத்துக்காக நிறைய சாலை பணிகள்லாம் போயிட்டுருக்கு. அந்த திட்டங்களுக்காக தான் மண் தேவைப்படுது. அதனால தான் அந்த பேரை சொல்லி தான் இந்த ஏரிகள்லேருந்து மண் எடுக்கிற மணல் குவாரிகள்லாம் விடுறாங்க. அதாவது அதானி போர்ட் விரிவாக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த அதானி போர்ட்டை வந்து இணைக்கிறதுக்கான சாலைகள் அமைக்கிறதுக்காக அதோட பேஸ்மெண்ட்டுக்காக இந்த மண்ணை அள்ளிட்டு போவாங்க. இந்த மணல்களை தேவைப்படுது. அதுக்கான நீடை வந்து நம்மளோட ஏரிகளை பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி சந்தேகம் இருக்கு. தமிழ் திரைப்பட உலகிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற அறம் திரைப்படத்தின் இயக்குனர் திரு கோபி நயினார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. இந்த காட்டூர் ஏரி பிரச்சனை சம்பந்தமா முதல் முறையா நம்ம கிட்ட உரிமை குரல் எழுப்பியவர் வந்து திரு இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் தான். அவர்கிட்ட இந்த பிரச்சனைகளை பத்தியும் இதற்கான தீர்வுகளை பத்தியும் நம்ம பேசுவோம். வணக்கம் சார். இந்த காட்டூருங்கிறது உங்களோட சொந்த ஊருங்களா தொழில்? முதல் முறையா இந்த அறம்ங்கிற திரைப்படத்தை வந்து நீங்க ஷூட் பண்ணதுமே இந்த ஏரி சொல்றாங்களே? இங்கே தான் ஷூட் பண்ணோம். அந்த முதல் காட்சி முதல் நாள் படப்பிடிப்பு இங்கே தான் பண்ணோம். தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான மிகப்பெரிய ஏரிகள் இது ஒரு ஏரி. செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே செய்யூர் ஏரிக்கு அப்புறம் இந்த பெரிய ஏரின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 600 ஏக்கருக்கு மேலே இருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த ஏரியா. இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நிலங்கள் வந்து விவசாய நிலங்கள் இங்கே இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் வந்து கழிகால் இருக்குது, உப்பளங்கள் இருக்குது. ஏற்கனவே வந்து அந்த கழிகால் அந்த கடலுடைய பேக் வாட்டர்ஸ் இந்த பக்கம் வந்து உப்பளங்களில் தேங்கி இருக்கும் போது எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அது எப்போ உப்பளமாக மாறிச்சோ அப்போ தான் இங்கே இருக்கிற நிலங்களுடைய எல்லா தன்மைகளும் மாற ஆரம்பிச்சது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த ஏரியில் மண் எடுக்கணுன்றாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏன் எடுக்கிறீங்கன்னா சாலை போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. யார் எடுக்க போகிறதுன்றது சொல்ல மாட்டேன்றாங்க. நாங்கள் கேட்குற கேள்வினா யார் இந்த ஏரியில் மண் எடுக்க போகிறாங்க, எவ்வளவு மண் எடுக்க போகிறாங்க,
என்ன இந்த மண்ணை எதுக்கு பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னன்னாங்கன்னா ஊர் தெருக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன், காலணிக்கு இவ்வளோ பணம் கொடுத்துட்றேன், இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் வந்து பேட் பால் வாங்கி கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் வந்து கோயில் கட்டி கொடுத்துட்றோம், இப்படின்னு யாராருக்கு என்ன மாதிரி தேவைகளையோ அதையெல்லாம் பூர்த்தி செய்கிறதாக சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா மணல் எடுக்கிறதா மண் எடுக்கிறது நீங்கள் சட்டப்பூர்வமானதுன்னா ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க? இது அரசாங்கம் தலையீடு இருக்குதுன்னாக்கா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது நாங்கள் நம்புகிறோம். 3 அடிக்கு மேலே மண் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த நிலம் என்பது, இது ஏரி என்பது எங்கள் நிலத்துக்கான நீர்ப்பாசனத்துக்கான ஆதாரம். இது மண் எடுக்கிற இடம் கிடையாது. அதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, காலி இடங்கள் இருக்குது, அங்கே போய் நீங்கள் மண் எடுங்க. மண் எடுக்க போறேங்கிற அரசாங்கத்தோட ஒரு திட்டமா உங்களுக்கு தகவல் வெளில வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த மண்ணை எடுக்க போறோங்கிறது அந்த மக்கள் நலனுக்கா, அந்த ஏரி நலனுக்கா இல்லாம இதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்கு, இதுக்கு பின்னாடி வேற ஒரு திட்டங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படல, அதான் உண்மை. இந்த மண் எடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எங்களுக்கு அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. இல்லை, நீங்க கோரிக்கை வச்ச மண் எடுக்கணும், ஏரியை வந்து தூர் வரணும் அப்படிங்கிற ஏதாவது கோரிக்கை வந்து கிராமம் யாரும் வைக்கல, யாரும் வைக்கல, வைக்காமலே அவங்களே வந்து அவங்களே இல்லை நாங்கள் மண் எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது யாருன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. இதை நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அவர்கிட்ட எங்கள்கிட்ட எந்த பதிலும் இல்லை. ஆனால் அவர் எங்களை தாண்டி என்ன பண்ணுறாருன்னா இந்த யார் அவங்களுக்கு சாதகமாக பதில் தருவாங்களோ அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க இந்த விஷயங்களை. உங்களுக்கு பணம் தரணும், இல்லை நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஏரி என்பது ஊராட்சியோடு சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய அதிகாரத்தோடு சம்மந்தப்பட்டது. அவங்க முடிவு செஞ்சுட்டாங்கன்னா மண் எடுக்கலாம், எடுக்காமல் போகலாம். அது அவங்களால உறுதியாக செய்ய முடியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது, மண் எடுக்கணும். அந்த மண் வியாபாரிகள் வழியாக எதுவும் அவங்க எதிர்பார்க்குறாங்களா எங்களுக்கு நான் தெரியல, அது உண்மைன்னு தெரியல. இப்போ பாருங்களேன் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த ஏரி தண்ணியை வந்து எடுத்து விட்றாங்க. 1.5 மாதமாக நாங்கள் போராடுறோம். இந்த ஏரியில் இருக்கிற தண்ணி வெளியேறினே இருக்குது, யாருமே பயன்படுத்தலை. கேட்டாக்கா விவசாயத்துக்கு போகுதுன்றாங்க. ஆனால் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் பெருசாக விவசாயம் பண்ணலாங்க. ஒரு 2-3 பேர் மட்டும் தர்பூசணி போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கு அவ்வளோ பெரிய தண்ணி தேவைப்படுது. ஆனால் இந்த தண்ணி மொத்தம் எங்கே போகுதுன்னா நீட்டாக ஆழத்துக்கு வெளியேறுது. ஏன்னா தண்ணி இருந்துச்சுனாக்கா மண் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதமாக நாங்கள் வந்து பிடபிள்யூ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், ஊராட்சி மன்றத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம், தாசில்தார்கிட்ட பேசியிருக்கிறோம், கலெக்டர்கிட்ட பேசி யாருக்கிட்ட பேசினாலும் இந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை வந்து அவங்க நிறுத்தலை. அதாவது நீங்கள் இந்த மண் எடுக்கிறதுக்கு அனுமதி போங்க கிராமத்துலேருந்து எதிர்ப்புகள் எழும்புது அப்படிங்கிறதுனால வேற விதமா வந்து மண்ணை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்காக வேண்டுமனே சில தண்ணி இருந்தா மண் எடுக்கக்கூடாது, தண்ணி இருந்தா மண் எடுக்கக்கூடாது, இல்லீகல் அது. தண்ணி இல்லைன்னா தான் மண் எடுக்கணும். அப்ப தண்ணி இல்லாம பண்றது தான் அவங்களுடைய முதல் வேலை. அப்ப யார் எடுத்து விடுறாங்கன்னு கேட்டா எல்லார்கிட்டயும் ஒரு கள்ள மௌனம் இருக்குது. ஏன்னா இப்ப இந்த தண்ணி வீணா போகுதுன்னா முதல்ல பார்த்துட்டு மாட்டேங்குது யாரா இருக்கணும், ஊராட்சி மன்றமா இருக்கணும். ஆனா ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட நாங்கள் பலமுறை சொல்லியும் அதை பற்றி அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய மௌனம் இருக்குது. சரி இவர் எடுத்துக்கல அப்படின்னாக்கா பிடபிள்யூடி போகிறோம், அப்புறம் தாசில்தார்கிட்ட பேசுகிறோம். கடைசியாக ரெவன்யூ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆர்டிஓ கிட்ட பேசும்போது தான் ஆர்டிஓ தான் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப முனைப்பாக இறங்கினார். அக்கறையோடு இறங்கி எனக்கு மாலை 4 மணிக்குள்ளே இதுக்கு பதில் தந்தாகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அப்புறம் அடைச்சாங்க. இல்லைன்னா நான் வந்து தண்ணி வெளியே போயிட்டு இருக்குது. இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் இருக்குது. அந்த ஒரு காரணம் தான் இங்கே. ஏன்னா எல்லாருக்கும் பணத்தாசை ஏற்படுத்துறது. இந்த மண் எடுத்தாக உங்களுக்கு நான் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு இந்த மண் எடுக்கிறவங்க சொல்கிறது. மொத்தமே இங்கே எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னா ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க. ஆனால் எவ்வளோ மண் எடுப்பாங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மண் எடுப்பாங்க. இதுதான் அதுக்குள்ளே நடக்கும். அப்படி நடக்காமலாம் இருக்காது. நீங்கள் இங்கே சுற்று வட்டாரத்தில் மண் எடுக்கப்பட்ட இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மண் எடுத்துருப்பாங்கன்னு நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இவ்வளோ மண் யாருக்கு எடுக்கிறாங்க, யார் எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த லாபத்தை யார் சம்பாதிக்கிறாங்க, யாருக்கு போய் சேருது? ஒரு அரசனுடைய பொது சொத்து ஒரு தனியாருடைய சொத்தா அவருடைய லாபமாக அது மாறுதுறானாக்கா அப்போ இந்த நிர்வாகத்தை நம்ம சந்தேகப்பட தோணுதா இல்லையா? கண்டிப்பாக. இவ்வளோ அவசரமாக பொதுமக்களோட அனுமதி கூட இல்லாமல் இந்த மண்ணை அள்ளுறதுக்கான அவசியம் என்ன? அப்படி அள்ளுறவங்கள்ட்ட யார் இப்படி அள்ள போகிறதுக்கான திட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிங்களா நீங்கள்? சமீபத்தில் எங்கள் ஊரில் சம்மந்தமாக ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் அந்த கூட்டத்தில் எழுப்பின கேள்வி என்னன்னாக்கா, அரசியல் நேரடியாக வந்து மண் எடுக்கிறதா சொல்லுதா, இல்லை வந்து தனியார்கள் யாராவது மண் எடுக்கிறாங்களா, அப்படி மண் எடுக்கிறதா இருந்தால் அவங்க யார், அவங்க பேர் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். தெரியாது அப்படின்னு ஒரு பதில். சரி என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறாங்க தெரியாது. சரி எவ்வளோ மண் எடுப்பாங்க தெரியாது. ஆனால் மண் எடுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இல்லாத போது ஒரு பேரம் நடக்குது. அப்போ தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. இவங்க நியாயமாக இவங்க மண் எடுக்கிறது இருந்தாக்கா ஏன் இவங்க வந்து இதை வந்து ரகசியமாக பேசுகிறாங்க? முறைப்படி எந்த ஒரு நாங்கள் அதை தான் கேட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் கேட்க போகிறோம், யார் மண் எடுக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியணும். எவ்வளோ மண் எடுக்க போகிறாங்க, என்ன காரணங்களுக்காக எடுக்க போகிறாங்க, ரோடுனா எந்த ரோடு போட போகிறீங்க, யாருக்கான ரோடு அது,
அது மக்களுக்கான ரோடா? ஏன்னா காட்டுப்புள்ளி, காலாஞ்சி, கருங்காலின்ற ஒரு கிராமங்கள் இருந்ததில்ல, கோரக்குப்பம் இதெல்லாம் இருந்துச்சுல்ல, இதெல்லாமே வந்து சாலை இல்லாமல் கிட்டத்தட்ட தண்ணியில் இறங்கி நீந்தி தான் வந்திருக்கிறாங்க. கருங்காலின்ற ஒரு அந்த கழிகால நீந்தி தான் வந்திருக்கிறாங்க. இவ்வளவு காலம் எங்களுக்கு நீங்கள் சாலை அமைச்சு தரல, புரியுதுங்களா? இப்போ தான் வந்து இப்போ சாலை அமைக்கிறதுக்கான ஒரு தேவை உங்களுக்கு எப்போ ஏற்பட்டுச்சு? ஏன்னா இங்கே ஒரு தனியார் துறைமுகம் ஒன்று வருது. தனியார் துறைமுகம் வரும்போது அப்போ அந்த தனியார் துறைமுகத்துக்கான போக்குவரத்தை செய்வதற்கு உங்களுக்கு வந்து ஒரு அக்கறை இருக்குது. ஆனால் அந்த மக்கள் வாழ்ந்திருக்க போது அவங்களுடைய அவசர காலங்களில், ஒரு பேறு காலங்கள்லையோ, உடல்நிலை சரியில்லாத காலங்கள்லையோ, அவங்க அவசரமாக அந்த பகுதியிலேருந்து வெளியேறி மருத்துவமனைக்கு போனால் அப்போ எப்படி போவாங்க? ஒரு சாலை ஒன்றும் இல்லையா? அன்றைக்கி கிடையாது. சாலை என்பது மக்களுக்கான சாலை இல்லை, அங்கே உருவாக்கப்பட்ட ஃபேக்டரிகளுக்கான சாலை. அப்போ என்னன்னா மக்களுடைய அடிப்படை தேவைகளை இவங்க எப்பொழுதுமே பூர்த்தி பண்ணலை. இது ஒரு முதலாளிகளுக்கான நாடு. இது பெருமுதலாளிகள் அவங்களுடைய தொழிற்சாலைகள், அவங்களுடைய வளங்களை பெருக்கிறதுக்கு, அவங்க வேகமாக அவங்க தொழில் நடத்துறதுக்கு எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து சாலைகள் போட்டு, பிரிட்டிஷ் சாலை போட்டு இந்தியாவில் சாலை போட்டதுக்கான ஒரே ஒரு நோக்கம் வந்து இந்தியர்கள் சாலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாலை போட்டு தரணுன்ற அக்கறையெல்லாம், பொது அக்கறையெல்லாம் கிடையாது. அவர்கள் உருவாக்கப்படுகின்ற பொருள் ட்ரைனிங் விட்டதுக்கான ரீசன்னா வளங்களை அவங்களுடைய பொருட்களை வேகமாக எடுத்துக்கிட்டு போனோம். மாட்டு வண்டியில் ஏன்னா ஆரம்ப காலங்களில் மாட்டு வண்டியில் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு முதலாளியுடைய உற்பத்தி பொருள் அதை வணிகப் பொருட்களை வந்து சந்தைகளுக்கு கொண்டு போகிறதுக்கு, விரைவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து போக்குவரத்து தேவைப்பட்டுச்சு. அந்த முறை இன்றைக்கி இருக்குது. இது ஒரு மறைமுகமான ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அவ்வளோதான். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ரோடு போடுங்க, அதுக்கு எதிரானவங்க கிடையாது. நீங்கள் ரோடு போடுங்க, அந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த மண்ணை வேறு எங்கேயாவது போய் எடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் எங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய வாழ்வாதாரமான இந்த ஏரியை நீங்கள் வந்து சீர்குலைக்காதீங்கன்றாது. இந்த ஏரியில் எல்லா ஏரியும், ஏன்னா பக்கத்தில் ஒரு ஏரி வந்து பாதிக்கப்படும் போது அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது எங்களால் கவனிக்க முடியுது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த ஏரியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த ஏரியில் வந்து இவங்க மண் எடுத்துட்டாங்கனாக்கா தண்ணி நிற்காது, தண்ணி உள்ளே போயிடும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே போயிடும். ஏன்னா இதனுடைய தேக்கத்து, இந்த ஏரியில் தண்ணி தேங்கி வைக்கிறதுக்கான ஒரு வடிவமைப்பை வந்து இவங்க காலி பண்ணிட்டாங்க. அந்த சிஸ்டத்தை காலி பண்ணிட்டாங்கன்னா தண்ணி நாடுனா ரொம்ப சாதாரணமாக பூமிக்குள்ளே போயிடுச்சுனாக்கா ஷீ வாட்டர் என்ன பண்ணோன்னா கடல் தண்ணி பூமிக்கு உள்ளே வந்துடும். அப்படி உள்ளே வந்துடுச்சுனாக்கா இந்த இடம் ஃபுல்லாக உப்பு தண்ணியாக மாறிடும். அப்போ நிலங்கள்லாம் வேணும்னாக்கா, எங்களுடைய விவசாய நிலங்கள்லாம் என்ன வேணும்னா உப்பு பூத்துரும். அதுக்கப்புறம் அதில் வந்து பயிர் செய்கிறது ரொம்ப சிரமமாயிடும். குடி தண்ணீரே ரொம்ப மோசமாக இருக்குது, புரியுதுங்களா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 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 சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்க முடியும், ஆனால் அவனுடைய மொத்த தேவைக்கு தண்ணி வாங்க முடியாது. அப்போ வந்து உப்பு தண்ணி பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம் வருது, கிட்னி சம்மந்தமான நோய்கள் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா தண்ணியோட தொடர்புடைய எல்லா நோய்களும் எங்களுக்கு வருது. எங்கள் வளங்களெல்லாம் நாங்கள் எழுந்துட்டு, ஒரு தனியாருக்கு எழுந்துட்டு நாங்கள் நோயாளியாக இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்குது? அப்படி ஒரு அவசியம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ இந்த நிலம்லாம் உப்பு நிலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, விவசாயம் என்ற வாழ்வாதாரம் போயிடும். அப்போ எங்ககிட்ட நிலம் இருந்தும் நாங்கள் வந்து கைவிடப்பட்ட ஒரு உதிரிகளாக மாறிடும். இந்த ஏரியை பாதுகாப்புறதுக்காக நீங்கள் அடுத்த கட்டமாக என்னென்ன விஷயங்களை பண்ண போகிறீங்க? இது வரைக்கும் என்னென்ன முயற்சிகள் வந்து எடுத்திருக்கீங்க? இப்போ நாங்கள் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு வேலை வந்து மறைமுகமாக நடந்ததுன்றதை நாங்கள் ரொம்ப பின்னால் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மக்களுக்கு வந்து ஆசையை விட்டுறது, உங்களுக்கு வந்து பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஒரு 15 லட்ச ரூபா வருது, 10 லட்ச ரூபா வருது அப்படின்னா இந்த பணத்தை வச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ந்துக்கலாம், கிராமத்துக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செஞ்சுக்கலான்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது பாவம், இதுக்கு பின்னால் என்ன பெரிய அரசியல் இருக்குது, எவ்வளோ பெரிய லாபம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு சொற்ப பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு இவங்க வந்து அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைகளை ஈட்டு நிற்பது, மக்களை தனித்தனியாக பிரிக்கிறது, அவங்களுக்குள்ள பகையை உருவாக்குறது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இதை மீறினாக்கா நாங்கள் வந்து கொலை செய்ய கூட நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்றது, அச்சுறுத்துறது, இதுக்கான எல்லா இதுவும் இங்கே நடந்துட்டு இருக்குது. அது என்ன வருதுன்னா நேரடியான செய்தியாக வராமல் எங்ககிட்ட வந்து யாராவது ஒருத்தர் மூலியமாக தகவல் அனுப்புறது. ஆனால் இதில் தலையிட்டிங்கன்னா அவங்க இப்போ தலையிடுறாங்க, இவங்க தலையிடுறாங்க, யாரோட இவ்வளோ பிரச்சனையாடுமானா நம்ம என்னென்ன பண்ணுறது அப்படின்றது. நானும் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இது என் சொத்து, இது நம்மளுடைய மூதாதையருடைய சொத்து, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கான கடமை எனக்கு இருக்குது. நான் என் உயிர் இருக்கிற வரையும் நான் போராடுவேன். இப்போ என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கா, மாவட்ட கலெக்டருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம், மைன்ஸ் கடிதம் கொடுத்துருவோம், நாங்கள் இந்த ஏரியா வந்து நீங்கள் மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடபிள்யூ கொடுத்துருக்குறோம். இப்போ அடுத்து வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்களெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதை வந்து திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு முன்னாலேயும், பொன்னேரியில் முன்னாலேயும், அப்புறம் இந்த ஏரி மேலேயும் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து ஏரி பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு அமைப்பை இங்கே வந்து சுற்றுச்சூழலில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் அணிதிரட்டுறோம். ஒரு மிகப்பெரிய பேரணியை வந்து பொன்னேரியில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அம்பேத்கர் சிலையிலேருந்து இதெல்லாம் வேலை திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்குது. இதன் மூலம் நீங்கள் அரசுக்கு வைக்கக்கூட கோரிக்கை என்ன? இப்போ அரசுக்கிட்ட நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த ஏரியில் மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்.
எங்களுடைய கோரிக்கை அதுதான். ஏன்னா இந்த ஏரி தான் எங்களுடைய வாழ்வாதாரம். இந்த ஏரியின் மூலமாக தான் நாங்கள் வந்து விவசாயம் பார்க்குறோம். குறைஞ்சபட்சம் விவசாயம், அதாவது விவசாயம் அழிந்து வரும் காலங்களில் குறைஞ்சபட்ச விவசாயத்தை அது பாதுகாக்கணுன்றது மனித குலத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்துக்கு வந்து ஒரு அரசு வந்து மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சமூக நீதியை பற்றி பேசுகிற அரசு. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தமிழக முதல்வர்களுடைய கவனத்துக்கு எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய இந்த உரிமை பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய நாலேஜுக்கு போகும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு வேளை அது நடக்காமல் போனால் நாங்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவைகளுக்கும் நாங்கள் உந்தப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு அரசோட பொதுப்பணித்துறை மூலயமா இந்த காட்டூர் ஏரியாவும் பக்கத்தில் இருக்க தத்தமஞ்சி ஏரியையும் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கம் அமைக்க போறதா தமிழ்நாடு அரசு அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட பணிகளையும் 99% முடிச்சதாகவும் சொன்னாங்க. இந்த சமயத்துல தான் இப்போ மணல் அள்ள போறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி அந்த ஏரியில மணல் அள்ளுனாங்கன்னா அந்த நம்பி இருக்கிற குடிநீர் ஆதாரம், அதாவது காட்டூர் ஏரிக்கு, அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற மோட்டார் மூலியமா தான் நிலத்தடி நீரை, குடித நீரை இது வரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க. ஒருவேளை அந்த ஏரியில உள்ள தண்ணீர் வந்து முற்றிலும் வந்து ட்ரைன் ஆகி மணல் அள்ளப்பட்டுச்சுன்னா அங்க இருக்கிற நிலத்தடி நீர் இல்லாம போயிடும். அதே சமயம் அந்த காட்டூர் ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற, ரொம்ப பக்கத்துல இருக்கிற இந்த உப்பளம் இருக்கு, இது பக்கத்துல 1 கிலோமீட்டர்லயே வந்து கடல் இருக்கு. இந்த 2 தண்ணியும், அதாவது உப்பு தண்ணி ஊருக்குள்ள புகுந்துரும் சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து அச்சப்படுறாங்க. இதனாலதான் மக்கள் தங்களோட குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை எதுக்குறாங்க. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.